டெல்லியில நம்ம ஊர் கடைக்கு தான் வந்தாச்சு. இந்த குளிருக்கு ஏதாவது திங்கணும் போல வாய் கேட்டுக்கிட்டே இருக்குதா, அதனால தான் சேவு, மிச்சரு, முறுக்குலாம் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் கடைக்கே வந்தாச்சு. இங்கெல்லாம் நம்ம ஊர் பண்டம்லாம் சூப்பரா கிடைக்குமா, அதுவும் விதவிதமான மிச்சரு, முறுக்குலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இங்க வந்துட்டு இந்த பையா வந்து தமிழ்காரர்ன்னு நெனச்சுக்கிட்டு, நான் வந்து 1/4 கிலோ மிச்சர் போடுங்கண்ணே, 1/2 கிலோ முறுக்கு போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் நான் கைய காட்டிட்டு, இது கொஞ்சம் குடுங்க, அது கொஞ்சம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில கேட்டேன். அது சுத்தமா புரியல. அடக்கன்றவையே இது என்னத்த நான் சொல்லி மேனேஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாங்கன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் தான் பர்ச்சேஸ் பண்ண சொன்னேன். அப்புறம் பாருங்க இந்த பொரி உருண்டை நான்லாம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது 50 பைசா இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் ரூ. 50 கேட்டு போட்டு வித்துட்டு கிடக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மிச்சர் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த 3 விதமான மிச்சர் வச்சிருந்தாங்க. அதில ஒண்ணு ஒண்ணா எடுத்து சாம்பிள் பார்த்தா வாங்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, குளிர் காலத்தில நமத்து போய் கிடக்கும். இல்லன்னா அது ஏதாவது சவுக்கடின்னு கிடக்குமா, அதனால தான் வந்து சாம்பிள் பார்த்து தான் வாங்குவேன். இல்லனாலும் நம்ம கொஞ்சம் சாம்பிள் பார்த்து வாங்குற ஆளு தான். தின்னு பார்த்தோனே மிச்சர் நல்லாவே இருந்துச்சு. அதில ஒரு 1/4 கிலோ போடுங்க அப்படின்னு சொல்லி நான் தமிழ்ல தான் பேசிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரு அவருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்துட்டு நான் தமிழ்ல தான் பேசணும்னு அடம் பிடிச்சேன். ஏன்னா நான் ஹிந்தி பேசினோம்னா அவரு ஹிந்திய மறந்துருவாரு. அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் இந்த புரோட்டா வித்துட்டு இருந்தாங்களா, அது வந்து சுப்பா பச்சையாவே இருந்துச்சு. சரி நம்ம கேரளா கடையில வாங்கினா தான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரோட்டா அங்கேயே வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.